அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் திருநீர்மலையை இணைக்கும் அண்ணா சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழைக்காலம் முடிந்த பிறகு முறையாக சாலை அமைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளிக்கும் நிலையில் பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். பம்மல் திருநீர்மலை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கி இருக்கும்போது வாகனங்களை இயக்குவதற்கே அச்சமாக இருப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடமைக்கு சாலை அமைப்பதால் ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் பள்ளங்கள் ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பம்மல் திருநீர்மலையை இணைக்கும் அண்ணா சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். களத்தகவல்கள். வணக்கம். புறநகர் பகுதியை பொறுத்தவரை காலை முதலே மிதமான மழை பெய்து வருது. குறிப்பாக தாம்பரம், முடிச்சூர், ஆண்டலூர், சேலையூர், பம்மல், பல்லாவரம் இந்த பகுதிகளில் சாரல் மழையும் மிதமான மழையும் தற்போது வரைக்கும் பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு சாலைகள், அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் முக்கியமாக இந்த பம்மலில் நல்லத்தம்பி சாலை, அண்ணா சாலை போன்ற சாலைகள் குண்டு குழியமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக தற்போது நம்ம பார்க்கின்ற காட்சி அண்ணா சாலை. இந்த அண்ணா சாலை என்பது பம்மல் பகுதியிலிருந்து திருநெல்வேலி இணைக்கும் சாலை. இந்த சாலை வழியாக தினந்தோறும் பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர், அதே போன்று சென்னைக்கு விரைந்து செல்வதற்கு யாரெல்லாம் பயணம் செய்யலாம். இந்த சாலை தற்போது குண்டு குழியமாக காணப்படுகிறது. குறிப்பாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடன் கீழே விழுந்து செல்லும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பாதாள சக்கரை பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளது. ஆனால் 3 முறை இந்த பகுதியில் இந்த பேட்ச் ஒர்க் எனப்படும் சாலையை அமைத்தும் அந்த சாலை முழுவதும் உள்வாங்குவதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தால் தற்சயத்துக்கு மட்டும் இந்த சாலையை அமைத்து வருவதாகவும், தொடர்ந்து முறையாக சாலை முழுவதும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் மட்டுமே இந்த சாலை பல்வேறு பகுதியில் விரைந்து செல்ல முடியும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகாரிகள் மழை விட்ட பிறகு சாலை கண்டிப்பாக அமைக்கப்படும் தெரிவித்துள்ளனர்.